பல்லோட ஈறுகள் வீக்கமாக இருந்துச்சு அப்படின்னு வைங்களேன், சலம் கோர்த்து இருந்துச்சுன்னா கூட அந்த இது உடஞ்சி வணக்கம் அன்பர்களே, நான் மதுரையிலேருந்து கிரீன் மதுரை நர்சரி கார்டன் கல அலுவலர் எஸ் இன்னாசிமுத்து பேசுகிறேன். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் சௌக்கியமாக இருக்கீங்களா? யாருமே இந்த உலகத்தில் எந்த கவலையும் இல்லாமல் நீங்கள் வாழணும். எந்த கவலை பற்றி நம்ம என்ன ஆக போகுது? நம்ம பிறந்ததுலேருந்தே எதுவுமே ஒன்றும் கொண்டு வராமல் பிறக்கிறோம். அதே மாதிரி இந்த உலகத்தை விட்டு போகும்போதும் ஒன்றும் கொண்டு போக போகிறதில்ல. இன்றைக்கி என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட போகிறோம் அப்படின்னா, பல்வலியை போக்கக்கூடிய ஒரு மரத்தை பற்றி இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட போகிறோம். அதுக்கு பேர் நாகலிங்கம் அப்படின்னு பேர். இந்த நாகலிங்க மரம் எப்படி இருக்குன்னா, சரியான பெரிய மரமாக வரும். இந்த மரங்களோட பூக்கள் பார்த்திங்கன்னா அப்படியே அழகாக கீழே ஒரு லிங்கம் போன்ற ஒரு மேடை அமைப்போம். மேலே அப்படி பார்த்திங்கன்னா ஒரு பாம்பு படையெடுத்த மானைக்கு, ஒரு நாகப்பாம்பு படையெடுத்த மானைக்கு இருக்கக்கூடிய அருமையான பூக்கள், ஒரு ரோஸ் கலர்லேயும் மஞ்சள் நிறமும் இருக்கக்கூடிய அந்த பூக்களை தரக்கூடியது இந்த நாகலிங்க மரத்து செடி. ஒரு புனிதமான மரம் அப்படின்றது மட்டும்தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த நாகலிங்க மரத்துக்கு இன்னொரு பேர் இருக்குது. அது என்னங்க இன்னொரு பேர் அப்படின்னா, இப்போ ரஜினி சார் கூட பாச்சா படத்தில் சொல்லுவார், எனக்கு இன்னொரு பேர் இருக்குது அப்படின்வார். அது மாதிரி இந்த மரத்துக்கு பார்த்திங்கன்னா நாகலிங்கம் அப்படின்னு இன்னொரு பேர் இருக்குது. நம்ம மனிதர்களோட நாக்கை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கலிங்கம் போன்ற லிங்கம் போன்ற இந்த பற்கள் இருக்குது இல்லைங்களா, இந்த நாவுக்கும் இந்த பற்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய மிக ஒரு சிறந்த அமைப்பு இந்த மரத்தில் இருக்குது. இந்த மரத்தோட ஒரு இலையை எடுத்துட்டு அந்த இலையில் முழுவதுமே நம்ம மெல்ல முடியாது. ஒரு கொஞ்சோண்டு ஒரு கால் பகுதியை எடுத்து நம்ம வாயில் போட்டு மென்று அந்த பல்லு வலிக்கிற இடத்துல மென்று கொஞ்ச நேரம் அந்த சாரை வச்சுருந்து ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்துட்டு அந்த சாரை துப்பிட்டோம் அப்படின்னு வைங்களேன், அந்த இடத்துல வலி குறைஞ்சி போயிடும். இந்த நாக்கு சுவை அறியாத நாக்காக இருந்துச்சுன்னா எந்த பொருளை எடுத்தாலும் சாப்பிட்றதுக்கு அது டேஸ்ட்டு கிடச்சிக்கணும். பல்லோட ஈறுகள் வீக்கமாக இருந்துச்சு அப்படின்னு வைங்களேன், சலம் கோர்த்து இருந்துச்சுன்னா கூட அந்த இது உடஞ்சி அந்த ஈறுகள்லாம் சரியாயிடும். ஈறுகள் விலகி இருந்துச்சு அப்படின்னு வைங்களேன், அந்த பல்லை ஒட்டி அந்த ஈறுகள்லாம் செட் ஆகிரும். அது மட்டும் இல்லை, மன அழுத்தம் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்தில் அந்த மைண்டெல்லாம் ஃப்ரீயாக போய் எல்லாவற்றையும் மறந்து புதுசாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, ஒரு நிகழ்ச்சி அந்த நேரத்தில் நடக்கும். இன்றைக்கி நம்ம இதை பற்றி, இந்த நாகலிங்க மரத்தை பற்றி சிறந்த முறையில் நம்ம பார்த்துருக்குறோம். இனி அடுத்து வரும் காலங்களில் நம்ம வெவ்வேறு கட்ட செய்திகளை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் என்று நம்பி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.